திரு ரஜினிகாந்த், இப்போ இந்த கூட்டணிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளை வந்து ஏற்கனவே அக்காமடேட் பண்ண முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறதாக ஒரு பொது பார்வை வெளியில் இருக்குது. திமுக கூட்டணி இருக்க சொல்லும். இப்போ ஏற்கனவே இந்த கட்சிகளுக்கெல்லாம் எந்த சீட்டு, எத்தனை சீட்டு கொடுக்க போகிறோம், எந்தெந்த இடத்துல கொடுக்க போகிறோங்கிற ஒரு பெரிய கால்குலேஷன்ஸ் இருக்குது, தேவைகள் இருக்குது. இன்னும் எலெக்ஷன்ஸ்க்கு டைம் இருந்தாலும் கூட இப்போ இருக்கக்கூடிய 13 கட்சிகளுக்கு எத்தனை இடம் கொடுக்க போகிறாங்க, கட்சிகளுடைய டிமாண்ட் தனியாக இருக்குது, அவர்கள் என்ன கொடுக்க போகிறாங்கிறது இருக்குது. வெளியிருந்து புதுதாக நிறைய பேர் வருகின்ற போது அது கூட்டணி கட்சிகளுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சுறுத்தலாக பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? குறிப்பாக திருமாவளவன் அவர்களோ விசிக அவர்களோ ரொம்ப ஒரு பெரிய அந்த இடத்த நிரப்பிட்டு இருக்காங்கங்கிற ஒரு சூழல் இருக்கும்போது இது ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, எந்த அச்சுறுத்தலும் கிடையாது. அதாவது திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்பது கொள்கை ரீதியான கூட்டணி, நோட்டுக்கும் சீட்டுக்குமான கூட்டணி அல்ல. இதில் இருப்பவர்கள் வந்து விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி, கம்யூனிஸ்டுகள், திராவிட இயக்கங்கள் தான் இதில் இருக்கிறாங்க. அதனால் வந்து எங்களுக்கு ஒரு முக்கியமான கொள்கை இருக்கிறது, எங்களுக்கு ஒரு முக்கியமான நோக்கம் இருக்கிறது. இங்கே வந்து பிளவுவாத சக்திகள், மதவாத சக்திகள் வெறுப்பை தூண்டி இந்த மண்ணை கபலீகரம் செய்ய வேண்டும் என்று துடிக்கிற சமூக நீதிக்கு எதிரான சக்திகள் இந்த மண்ணிலே கால் ஊன்றிவிடக்கூடாது. குறிப்பாக பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற சங்க பரிவாரங்கள் இங்கே வந்துவிடக்கூடாது. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா மைத்ரேயன் அவர்கள் ஏற்கனவே பிஜேபியினுடைய ரொம்ப ஆழமான ஏற்கனவே மாநில தலைவராக, துணைத் தலைவராக பல பொறுப்புகள் இருந்தவர். அதுக்கப்புறம் திமுக வேண்டாம்னு சொன்னால் திருப்பி மீண்டும் அக்கமடேட் பண்ணும்போது அந்த கொள்கை அந்த இடத்துல ஒரு சமரசம் செய்யப்பட்டிருக்காங்கிற கேள்வி வரும். இல்லை, மைத்ரேயன்கிட்ட போய் டைலூட் ஆகிறதுக்கு அளவுக்கு வந்து டிஎம்கே கிடையாது. ஆகாது. ஆனால் அந்த பாலிசி அவன் அக்காமடேட் பண்ணக்கூடிய பாலிசி அவங்க நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ் மாறுதா அப்படிங்கிற கேள்வியை எழுப்புகிறார்கள். இல்லை, எந்த ஃபேஸும் மாறல. நீங்கள் இது ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். திமுகவுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கிட்டு தான் மைத்ரேயன் வராரு. திமுகவுடைய கொள்கை என்ன அப்படின்னு தெரிஞ்சுதான் மைத்ரேயன் வராரு. மைத்ரேயன் வரத்துனாலேயே திமுகவுக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துடும், அல்லது வந்து கொள்கை டைலூட் ஆகிடும், அல்லது அவங்க நிலைப்பாடு மாறி. அவர் ஒருத்தர் இல்லை, முன்னாடி இருந்து நம்ம பார்க்கணும். எஸ்வி சேகர் வந்தார், பாஜகவில் பிணக்கம் எல்லாருமே சொல்றேன் வந்தார், எல்லாருக்குமே சொல்றேன் வந்தார். நான் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு கமல்ஹாசன் வந்தார், அப்புறம் அன்வர் ராஜா வந்தார், அதுக்கப்புறம் இப்போ வந்து திரு மைத்ரேயன் அவர்கள் வந்திருக்காரு. இப்போ இவர்கள் வரக்கூடியவர்களுடைய தேவை அப்படிங்கிறது அவங்க இண்டிவிஜுவலை பொறுத்து இருக்குது. ஆனால் இதை அக்கமடேட் பண்ணுறது மூலியமாக நாங்கள் இது இல்லை, அல்லது எங்களுடைய முகம் இது இல்லை, அனைவரையும் அரவிந்த் செல்ல போகுங்கிறதா ஸ்டாண்டான் தான் கேள்வி. அதாவது சார், ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல நான் மணிகண்டன் சாருக்கு ஒரு பதிலை சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். அதாவது அதிமுகவால் வாமிட்டு எடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னாக்கா, அதிமுகவில் வெளியேற்றப்பட்டவர்கள் போய் சேர்ந்தாங்கன்னா தான் அப்படி சொல்ல முடியும். இவங்க அதிமுக வேண்டான்னு இவங்களே வெளில வர்றாங்க. ஒவ்வாமை தான் வாமிட்டாக வறுமையை ஒழிய வந்து அவன் வந்து நான் இது வேண்டாம், இது விஷச்செடி, இதுலேருந்து நான் வெளில போகிறேன், அல்லது வந்து இதுலேருந்து நான் தோல்வி அடைஞ்சிருவேன், இது தவறான பாதையில் போகுது அப்படின்னு ஏதோ பல காரணங்கள் முடிவெடுத்து போகிறத வந்து நீங்கள் வந்து வாமிட்டுக்கு ஒப்பிட முடியாது. அது ரொம்ப தப்பு. ஓகே, அது இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்னென்னா, எங்கள் கூட்டணியை பொறுத்தளவுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுங்க. இப்போ அன்வர் ராஜா வெளில வர்றார் சார், மைத்ரேயன் வெளில வர்றாரு, நீங்கள் சொன்ன எஸ்வி சேகர் வராரு, திமுகவில் போய் எல்லாரும் சேர்றாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்க? அப்போ அதில் இன்னும் ஒரு பர்செப்ஷன் இருக்குல்ல, இன்னும் ஒரு பார்வை இருக்குல்ல, அது என்ன அதான் ரொம்ப முக்கியமாக. அது அதுதான் கேள்வி, பர்செப்ஷன் டிஎம்கேவே மாறுதாங்கிறத கேள்வி. இல்லை, நான் சொல்கிறேன் அது என்ன பர்செப்ஷன், என்ன நீங்கள் லீட் பண்ணாதீங்க, நான் அதை பர்செப்ஷன் சொல்கிறேன். என்ன பர்செப்ஷன்னா, அதிமுக தோற்க போகிறது, அதிமுகவுக்கு ரூட்டே கிடையாது, மக்களால் வந்து புறக்கணிக்கப்பட்டு விட்டது, வர 2026 தேர்தலில் படுதோல்வியை சந்திக்க போகிறது, மக்கள் புறக்கணிக்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க என்ற முடிவு எடுத்தப்பறம் தான் இவங்க வர்றாங்க. அதை நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த பர்செப்ஷனை புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதிமுகவுடைய தொண்டர்களே என்ன பண்ணுறான்னா, இந்த பிஜேபி அதிமுக கூட்டம் ஏற்றுக்கல. அது அவங்க கூட்டணி பிரச்சனைங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? அதுதாங்க, அதுதான் இன்னொரு பர்செப்ஷன் சொல்கிறேன். இவங்க ஏன் வெளில வராங்கன்னு சொல்கிறேன் சார். பர்செப்ஷனா டிஎம்கே மாறி இருக்குன்னு சொல்ல, நீங்கள் பர்செப்ஷனா ஏடிஎம்கே மாறி இருக்கு, அதனால இங்கே மாறுதுன்னு சொல்கிறீங்களே. அந்த பார்வை தானே முக்கியம். நீங்கள் உங்கள் பார்வை நான் பேசணும் என்ன இருக்குது, ஏதாவது அவசியம் இருக்கா? நான் கேட்குறேன். இல்லை, நீங்கள் கேளுங்க, என் பதிலை சொல்ல விடுங்க, கொஞ்சம் அமைதியாக இருங்க. மணிகண்டனுக்கு வந்து நீங்கள் பாட்டில் பேச விட்டு அவர் வந்து சொல்கிற மாதிரி கண்ணாமண்ணான்னு எல்லாரையும் ஒருமையில் பேசுறதும், எல்லா இடத்துலையும் கண்டிச்சு அவரை நீங்கள் பேசக்கூடாதுன்னு சொன்னேன். எல்லாத்தையுமே பேச்சா இதெல்லாம் எல்லாமே நான் சொன்னேன். எல்லா இடத்துலையும் நீங்கள் பேசக்கூடாதுன்னு நான் சொன்னேன். அது ரொம்ப தப்பு. முதல் என்னை அனுமதிங்கன்ற பேசுங்கன்னா சொல்லேன். அதுதான் சார், அதிமுக தோல்வியை சந்திக்க போகுது. அதிமுகவில் சார் சொல்கிற மாதிரி, குமார் சார் சொல்கிற மாதிரி பர்சனல் கெயினை வச்சுக்கிட்டாவே இருக்கட்டும். அப்போ பர்சனல் கெயின் அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, 2026 இது தோற்றுரும், நம்ம இங்கே இருந்தோம்னா நமக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு நினச்சி கூட வர்றாங்கல்ல. அப்போ என்ன இருக்குது அடிப்படையில்? அதிமுக தோக்க போகுது, அதிமுகவோட பலம் கிடையாது, அதிமுக வந்து தப்பாக பயணிச்சுக்கிட்டு இருக்கு, அதிமுகவோட தொண்டர்கள் அதிமுகவை ஏற்றுக்கல,
என்பதுதானே அந்த பர்செப்ஷனை பாருங்கன்றேன். அதை ஏன் டிஎம்கே வந்து கைனா பார்க்கக்கூடாது? நீங்கள் மைத்ரேயன் வராருங்கிறதுனாலே வந்து பார்ப்பன சமூக பிராமண சமூகத்தை வந்து நம்ம அரவணைச்சிக்கிறோம் என்பது ஒரு பார்வை இருக்கட்டும். அன்வர் ராஜா வராருங்கிறதுனாலேயே இஸ்லாமிய சமூகத்தை அரவணைச்சிக்கிறோம் என்கிற ஒரு பார்வை அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் அதில் வந்து இப்போ ஜெயிக்கிற சூழல் இருக்குன்னு வச்சுங்க. அதிமுக 2026 ஆட்சிக்கு வரும், அதிகாரத்துக்கு வரும் அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்க. இவங்க வருவாங்களா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இருங்க சார், வருவாங்களா? இல்லை கேட்கட்டுமா? இப்போ கேளுங்க. இப்போ திரு குமார் அவர்கள் சொன்னாங்க. இப்போ இதில் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எல்லா கட்சியிலுமே வந்து ஒவ்வொரு கட்சியிலேருந்து ஒவ்வொரு இடத்துக்கு மாறக்கூடியவர்கள் இருந்துகிட்டே தான் இருப்பார்கள். அவர்களுக்கு தொண்டர் பலமோ அல்லது அவர்களுக்கு பெரிய இது இருக்காது, அவங்களுடைய ஆஸ்பிரேஷன்ஸ் இதில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு இதில் பிடிக்கல அப்படிங்கிறதுனால இப்போ விஜய் கட்சிக்கு அவங்க போயிருந்துருக்கலாம், ஆனால் போகலை. அப்படின்னா திமுகவுக்கு வந்து சேர்றதுனாலேயே அவங்க திமுக வந்து தங்களை அரவணைத்துக் கொள்கிறது அல்லது அவர்கள் வந்து அப்படின்னா இதை அவர்கள் திமுக பயன்படுத்தி கொள்கிறது அப்படிங்கிறது தான் ஆப்போசிட் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுன்னு சொல்கிறேன். அதாவது வந்து எலெக்ஷன் பாலிடிக்ஸில் கிவன் டேக் பாலிசி வந்து நீங்கள் எல்லாரும் ஒத்துக்கணும் தான். அது திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், பிஜேபி இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வேறு விஷயம். இப்போ வந்து இந்த தேர்தல் நேரத்தில் எல்லாரும் அதிமுகவிலேருந்து முக்கிய தலைவர்கள் வெளியேறாங்கன்னா அதிமுகவுக்கு மாறலாவே ஒரு பலவீனம் இல்லையா? ஏன் அந்த பலவீனத்தை திமுக வந்து ஏன் பயன்படுத்தி கூடாதா? அதுல என்ன தப்பு? நான் தப்பு சொல்றேன், விஜய் வரல. நான் இதுல என்னுடைய ஸ்டாண்ட், நான் கேள்விதான் கேட்கிறேன். பொது வெளியில் இருக்கக்கூடிய கேள்வி தான் நான் வைக்கிறேன். என்னுடைய கேள்விகள் பொது பார்வையில ஒரு கருத்து நிலவுது இல்ல. அப்ப முக்கிய தலைவர்களும் அதிமுக விட்டு வெளில போறாங்க, அப்ப இனி தேராது, இந்த அதிமுக யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க, மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, புறக்கணிச்சிட்டாங்க. அப்போ அங்கே இருக்கிற முக்கிய தலைவர்கள் வெளியேட்டாங்கன்னா அங்கே வந்து ஒன்று சொல்கிறாங்க. பெர்செப்ஷன் ஆஃப் ஏடிஎம்கேவோட சேஞ்சஸ் வந்து பெர்செப்ஷன் ஆஃப் டிஎம்கேக்கு அட்வான்டேஜாக இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். ரைட். எத்தனையோ விதமான இந்த பாஜகவில் வந்து எத்தனையோ வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் இதில் இருக்கார்கள். ஆனால் அப்படி பேசக்கூடிய சமூக நீதியில் வந்து திமுகவில் எத்தனை பேர் வந்து தலைமை பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் இருக்கா? இல்லை, அதாவது சாத்தான் வேதம் ஓதக்கூடாது. அதாவது திமுக என்பது சமூக நீதி கட்சின்னா இங்கே வந்து பெரியார், அண்ணா, அம்பேத்கர், கார்ல் மார்க்ஸ் போன்ற சமூக நீதி சமத்துவத்திற்கான போராடிய தலைவர்களுடைய கொள்கையாக கொண்ட கட்சி வந்து திமுக. இதில் வந்து நீங்கள் இன்றைக்கி வந்து அவர் கேட்குற கேள்வி வந்து என்ன கேட்குறாரு, எத்தனை தாழ்த்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அப்போ வேண்டாம் பட்டியலினத்தை, அதான் அவர் தான் கேட்டார். அந்த கேள்வியை நான் அப்படியே சொல்கிறேன், இருக்கட்டும். அதில் ஏகப்பட்ட பேரை நம்ம உதாரணத்துக்கு இன்றைக்கி உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து கோவி செல்லியன் வந்து அமைச்சராக இருக்கிறார். இன்றைக்கி ராசா துணை பொதுச் செயலாளர் இருக்கிறார். இதுக்கு முன்பு வந்து பருதி இளவரசி சபாநாயகராகவே இருந்திருக்கிறாரு. இல்லை எத்தனையோ நம்மளை விஷயங்களை சொல்ல முடியும். தலைமை பொறுப்பு என்பது என்ன முதலமைச்சர் ஆகணும்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க கொள்கை முடிவு எடுக்கிறாங்க. கட்சி இருக்குது, அவங்களுடைய கட்சியினுடைய வந்து செயற்குழு, பொதுக்குழு, உயர்நிலைக்குழுவெல்லாம் இருக்குது, அதில் முடிவு எடுப்பாங்க. அந்த கட்சிக்கென்று ஒரு பைலா இருக்கும், அது இருக்கட்டும். ஆனா பிஜேபியோ அல்லது வந்து ஆர்எஸ்எஸ்ஓ என்ன சார் சொல்லுங்க சார், உங்க அனுமதியோட பங்காரு லட்சுமணன் ஒரு தாழ்த்தப்பட்டவரை உச்சக்குடிமை என்னது உச்சக்குடிமை பாஜக தலைவர் ஆகி இருக்குது. அந்த மாதிரி திமுகவில் என்னைக்காவது என் பட்டியல சகோதரர் திமுகவுடைய தலைவரா வர முடியுமா? அதுக்கு மட்டும் நேரடியா பதில் சொல்லுங்க. இந்த இந்திய நீதித்துறை வரலாற்றில் உச்ச நீதிமன்றத்துடைய முதல் நீதிபதி வரதராஜன் அவர்கள். இந்த வரதராஜனை நீதிபதி ஆக்குனது வந்து திராவிட இயக்கம் தான், டாக்டர் கலைஞருடைய முயற்சி தான். அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது இன்னைக்கு நீங்க ஏன் பங்கார் லட்சுமணன் நீங்க ஏன் மணியை வந்து இருங்க நான் கொஞ்சம் பேசிக்கிறேங்க. இன்னைக்கு வந்து பங்கார் லட்சுமணன்ல இன்னைக்கு நீங்க உதாரணத்தை சொல்றதுக்கு ஆட்கள் இருக்காங்க. ராம்நாத் கோவிந்த் இருந்து இருக்க வந்து நீங்க குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கீங்க. இன்னைக்கு திரௌபதி முர்முவை குடியரசுத் தலைவர் ஆக்கியிருக்கீங்க. நான் தமிழ்நாட்டில இருந்து எல் முருகனா நீங்க மந்திரி ஆக்கியிருக்கீங்க அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். இல்ல அப்படின்னு நீங்க சொல்ல முடியும். இவர்களெல்லாம் யார் என்று கேட்டால் உங்களுக்கு அடிமையாக இருப்பதற்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள். அதாவது நான் ரொம்ப உங்களை மாதிரி மோசமா பேசக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருக்கிறேன். நான் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்துல் கலாம் உட்பட இன்டரப்ட் பண்ண வேண்டாம், நீங்க கருத்தை சொல்லுங்க. இல்ல அந்த அந்த கேள்விக்கான பதில் நம்ம கிட்ட இருக்கா அப்படிங்கறத அதான் சொல்லிட்டு தானே சார் இருக்கிறோம். இப்போ அதாவது பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் பல பொறுப்புகள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இப்போ வந்து அதான் நான் துணை பொதுச் செயலாளரே வந்து ஆர் ஆசான்னு தான் அவர் சொல்கிறார் இல்லையா.
அப்போ அவர் பட்டியலினத்தை சார்ந்தவர் தானே, நான் குறிப்பிட்டவர்கள் எல்லாருமே பட்டியலினத்தை சார்ந்தவர்கள் தானே, ஓகே. அதில் மாற்றுக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து தொழில்துறை அமைச்சராக இருக்கிற சிவே கணேசன் பட்டியலினத்தை சமூகத்தை சார்ந்தவர் தானே. ஏற்கனவே பட்டியலினத்தை சமூகத்தை சேர்ந்தவங்கள ஆதிராவிட நலத்துறைக்கு மட்டும்தான் போடுவாங்க. இன்னைக்கு 4-5 மந்திரிகளாகவே இருக்கிறாங்க. அதனால வந்து இவங்க சொல்கிற அளவீடு தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் கொள்கையாகவே இவர்கள் வந்து இங்கே சனாதனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள், கொள்கையாகவே சனாதனம் தான் இங்கே வந்து சட்டமாக இருக்கணும்னு சொல்கிறவங்க, பிறப்பின் அடிப்படையில் ஏற்றத்தாழ்வு இவர்கள் என்ன பூநூலுங்கிறாங்களே, பூநூலுக்கு என்ன சார் அர்த்தம் நான் கேட்குறேன். பூநூல் என்பது உங்களுடைய பிறப்பின் அடிப்படையில் நாங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்வதை தவிர அதுக்கான அடையாளம் வேற என்ன? அப்ப உங்களுக்கு சமூக நீதி மனித நீதியே இல்ல உங்கள்கிட்ட. நீங்க உங்களுக்காக ஏதாவது இருக்கா நான் கேட்கிறேன். நான் ஒரு நிமிஷம் இல்ல, எதுக்கு பூநூல் போகணும்னு கேட்கிறேன். அது விவாத பொருள் இல்ல. அப்ப அது விவாத பொருள் இல்ல. விவாத பொருள் இல்ல, அது விவாத பொருள் தான். விவாத பொருள் இன்னைக்கு விவாத பொருள் நான் சொல்றேன் பத்தி பேசுறாங்க. நான் சொல்றேன் என்ன கேக்குறேன், விவாத பொருள் இல்லன்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? சொல்றது ஒரு நிமிஷம் எப்படி சொல்ல முடியும் நான் கேக்குறேன். இருங்க, என்ன பேசுறீங்க நீங்க? என்னன்னா இதன் மூலமாக திமுகவிற்கும் அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய பெனிஃபிட் இதுதான் நம்ம பேசுறோம். அதுதான் நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். திமுகவுடைய ஒரு அடையாளமா இல்ல திடீர்னு குறுக்க வர்றீங்க? அவர் பேசும்போது நான் குறுக்கிட்டு தான் போட்டேன். நான் யார் பேசுறீங்க கேட்டு போறீங்க எனக்கு ஒண்ணும் புரியல. எனக்கு எந்த அவசியம் கிடையாது. அவர் பேசும்போது நான் குறுக்கிட்டு பேசுறேன். உங்க பேசும்போது நான் உங்க கேள்விக்கான பதில நீங்க பதில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அதுல மாறி போக வேண்டாம்னு சொல்றேன். இல்ல இல்ல, நான் என்ன பதில சொல்ல விடுங்க. நீங்க சொல்லுங்க நான் சொல்றேன். சொல்லுங்க, உங்களுக்கு தான் போதுமான அவகாசம் நான் கொடுக்குறேன். என்ன சார் சொன்னாரு? பங்காரு லட்சுமணனை பத்தி பேசினார் இல்லையா? நான் பதில் சொல்லணுமா வேண்டாமா? அப்புறம் அது குத்தி போகும்போது நீங்க எதுக்கு தடை போடுறீங்க? இல்ல அதுல நீங்க மாறி போனதால தான் உங்களுக்கு மாறியெல்லாம் போல. சரிதானா? அதாவது இங்கே சமூக நீதிக்கு எதிரானவர்கள் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா பிஜேபி தான் சார். இங்க வந்து இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது என்கிற கொள்கை கொண்டவர்கள் பிஜேபி தான். இங்க வந்து யாரு இங்க நான் என்ன கேட்குறேன், நீங்க உங்க கட்சியில பிஜேபியில வந்து ராம்நாத் கோவிந்த பிரசிடென்ட் ஆக்கிட்டீங்க சார். ராம்நாத் கோவிந்த் கோவிலுக்கு போக முடிஞ்சிச்சா? இன்னைக்கு ஏன் சார் வந்து பாராளுமன்றம் திறக்கிறதுக்கு திரௌபதி முர்மு புறக்கணிக்கப்பட்டாங்க? என்ன காரணம்? என்ன காரணம்? ஏன் புறக்கணிக்கப்பட்டாங்க? அதுதான் உங்களுடைய சாதிய பார்வை, உங்களுடைய சனாதன பார்வை, நீங்க கடைபிடிக்கிற சனாதன கொள்கையினுடைய வெளிப்பாடு அதெல்லாம். சரிதானா? நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன். இப்ப தமிழ்நாட்டில் முதலமைச்சராக வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் கொண்டு வரலன்னு மணிகண்ட சார் கேட்குறாருல. நான் கேட்குறேன், நீங்கள் ஒரு பட்டியலினத்தை சார்ந்த ஒருத்தரை பிரதமராக கொண்டு வாங்க பார்ப்போம். உங்கள் கட்சியில் தான் ஏகப்பட்ட பேர் பட்டியலினத்தை சார்ந்தவங்க இருக்காங்கல்ல. நீங்கள் பிரதமராக கொண்டு வாங்க. நீங்கள் வந்து பொம்மை பொறுப்பு நீங்கள் கொடுப்பீங்க சார். நீங்கள் இணை மந்திரி கொடுக்கலாம், துணை மந்திரி கொடுக்கலாம், கேபினெட் மந்திரி கொடுக்கலாம், பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா கொண்டு வாங்க நம்ம பார்ப்போம். கொண்டு வர மாட்டீங்க. இதன் மூலமாக திமுக வந்து அனைவரும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு இடத்தில் தான் இருக்குங்கிறதா நீங்க சொல்றீங்க. நிச்சயமா, அதுல வந்து மாற்றுக்கிறது இல்லை. ஜெனி சார், உங்களுடைய நிறைவு கருத்து ரொம்ப சுருக்கமா. சம்பந்தம் இல்லாம பதில் சொல்ல, நீங்க உங்க பதில் மட்டும் சொல்லுங்க. நான் அதுக்கு தான் நான் ஒரு பதில் சொல்லணும்ல. சொல்லுங்க. பூநூல் கான்செப்டே வந்து இந்து சமூகத்தை பிளவுபடுத்துறது தானே, அது தேவையில்லை தானே. எத்தனை சமுதாயம் போட்டா என்ன? இப்போ நீங்கள் எல்லாம் இந்துக்கள் எல்லாம் ஒன்றுனா என்னத்துக்கு உங்களுக்கு பூநூல்னு ஒருத்தருக்கு பூநூல் இல்லாமல் எதுக்கு இருக்கணும்? அப்படியெல்லாம் கிடையாதுல்ல. அதாவது இன்னைக்கு திமுக கூட்டணி மிக பலமாக இருக்கிறது சார். திமுக வர்ற 2026 தேர்தலில் திமுக தான் ஆட்சிக்கு வரும். அப்போ இவர்கள் வர்றதுனால நான் கேட்குறேன், மூவ்மெண்ட் இருக்கிறதுனால அது பெனிஃபிட். அப்போ இவர்கள் வர்றதுனால சார் நீங்கள் வந்து அதிமுக பலவீனப்படுது. அது இவங்க வந்ததுனாலே திமுக பலப்பட்டுருது அப்படின்னு. ஏற்கனவே திமுக பலமாக தான் இருக்குது, அது வேற விஷயம். இவங்க வர்றதுனால மேலும் பலப்படுது என்பதல்ல, வாக்கு அதனால என்பதல்ல. என்ன அதில் ஒரு கான்செப்ட் இருக்குன்னா, அதாவது இவர்கள் வருவது என்பது அதிமுக மீது ஒரு நம்பகத்தன்மையற்ற ஒரு சூழலை உருவாக்குது. அப்போ அங்கே இருக்கிற தொண்டர்களுக்கு ஒரு சோர்வை உருவாக்கும். நிச்சயமா முக்கியமான லீடர்ஸ்லாம் வெளில போகிறாங்கன்ட்டு. அப்போ அது அதிமுகவுக்கு பலவீனம். அதிமுகவுக்கு பலவீனம் என்பது திமுகவுக்கு அரசியல் வந்து தேர்தலை பொறுத்தவரைக்கு பலம். சரிதானா? ஆகவே வந்து இந்த நகர்வு என்பது அதிமுகவை பலவீனப்படுத்துகிறது பொது புத்தியில், திமுகவை பலப்படுத்துகிறது.